வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் கார்ன் ஜூஸ் தாங்க. இந்த ஸ்வீட் கார்ன் இருந்தது நம்ம உடம்புக்கு நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குதுங்க. சின்ன குழந்தைங்கள்லாம் நிறைய ஞாபக மறதி இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஸ்வீட் கார்ன் டெய்லி ஏதாவது ஒரு விதத்தில் பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும், மூளை செல்களுக்கு நிறைய பாதுகாப்பு கொடுக்குங்க இந்த ஸ்வீட் கார்ன். ஸ்வீட் கார்னை நம்ம நிறைய டைப்பில் சாப்பிட்ருப்போம். வடை மாதிரி செஞ்சு சாப்பிட்ருப்பாங்க, வேக வச்சு நம்ம கட்லெட் மாதிரி அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி நம்ம வித்தியாசமாக ஜூஸ் போட்டு சாப்பிட போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றது வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி நல்ல ஃப்ரெஷ் ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கோங்க. மக்காச்சோளத்தில் இது ஒரு வெரைட்டிங்க. நமக்கு இன்னொரு சோளமும் இருக்குது, அதுவும் ஆரோக்கியம், இதுவும் நம்மளுக்கு உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாங்க. இது ஸ்வீட்டாக இருக்கும், அது கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்குங்களே. ரெண்டுமே நிறைய சக்தி உள்ளது தாங்க. இந்த ஸ்வீட்கான ஜூஸ் எப்படி போடலான்றது நம்ம இப்போ பார்க்கலாங்க. ஃபுல் இந்த மாதிரி ஒரு கதிரை எடுத்துக்கோங்க. இதில் ஏதாவது ஒரு சைடு ஃபஸ்ட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி ஒரு சின்ன ஒரு கத்தி வச்சு இப்படி கட் பண்ணிக்கோங்க. ப்ரெக்னென்சி உமனுக்கு இது அருமையான மருந்துங்க. அவங்களுக்கு நிறைய உடல் சோர்வு இருக்கும், அந்த சோர்வெல்லாம் போக்குற அளவுக்கு இது அருமையான. ஃபஸ்ட்டு இந்த ஒரு லைன் மட்டும் கத்தியில் வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா, கத்தியில் வச்சு எடுத்துட்டு பாருங்கள், இப்படி சும்மா இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கனாவே போதும், அழகாக கதிர் வந்துடுங்க. இது நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். நம்ம முன்னாடி இப்படி கட் பண்ணி எடுக்கிறத விட இது ஈஸியான மெத்தடு. அழகாக வந்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஒரு கப்பு எடுத்துக்கலாங்க ஜூஸ்க்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது, சிரமமே இல்லை, அழகாக எடுத்துக்கலாம். இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த விதத்தில் செஞ்சு கொடுக்கலாம். போதுங்க, நமக்கு ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த கப்பில் ஒரு கப் எடுத்துக்கிறேன். எடுத்து ஜாரில் போட்டுக்கலாங்க. இது கூட ஒரு 10 முந்திரிங்க நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன், அதுவும் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் மீதி இருக்குது, அதுவும் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம நார்மலாக சாப்பிடும்போது நல்லா இருக்கும் பாருங்கள், அப்படியே இந்த பாலோட ஸ்வீட்டோட அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. இது ஜூஸாக குடிக்கும் பொழுது இன்னும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இது கூட ஒரு 5 பேரிச்சம்பழம் கொட்டை எடுத்துகிட்டு போட்டுக்கலாங்க. இது நம்ம இதயத்துக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்குங்க. பிளட் சர்க்குலேஷனை நல்லா சீர்படுத்தி கொண்டு போகும். முக்கியமாக கெட்ட கொழுப்புக்களை நீக்கி நல்ல கொழுப்புகள் சக்தியை கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு அருமையான மருந்து இந்த ஸ்வீட் கார்ன். மக்காச்சோளம் எது கிடைச்சாலும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கொட்டையை எடுத்துகிட்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதிலே ஸ்வீட் இருக்கிறதுனால நம்ம வேறு எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. நாட்டு சக்கரை அந்த மாதிரிலாம் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. உங்களுக்கு தேவைப்பட்டால் வேணால் தேன் ஒரு ஸ்பூன் கலந்து சாப்பிட்டுக்கலாம். நல்ல டேஸ்டியாக இருக்குங்க. நம்ம வேக வச்சு கொடுக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க, சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் தோசை மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம், மாவோட கலந்து கொடுக்கலாம். இப்படி கொடுத்தீங்கன்னா இந்த வெய்ய காலத்துக்கு உடல் ஹீட்டை தணித்து நமக்கு அருமையாக இருக்குங்க. இது அவ்வளோதாங்க. எல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரோக் போட்டு அடிச்சுக்கிட்டு இது கூட ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் கூலிங் தண்ணி ஊற்றிக்கோங்க, குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்களே. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு வடிச்சுக்கோங்க. பெரியவங்கெல்லாம் அப்படியே குடிச்சிக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் நல்லா இப்படி வடித்து கொடுத்துருங்க. ஏன்னா அவங்க அவ்வளோவா குடிக்க மாட்டாங்க இல்லைங்களா, அதனால் வடித்து கொடுத்துருங்க. இது அருமையான ஒரு மருந்துங்க. நம்ம உடலுக்கு எல்லா நினைவாற்றலையும் கொடுக்குதுங்க, ஆரோக்கியத்தையும் கொடுக்குது. அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த ஜூஸ் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இது அப்படியே கூட இந்த கிரேவி மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதை இன்னொரு முறை போட்டு அப்படியே ஒரு ஸ்ட்ரோக் அடிச்சிருங்க. இன்னும் அந்த பால் இருக்குது இல்லைங்களா, அதனால் ஒரே ஸ்ட்ரோக் போட்டு அடிச்சுக்கிட்டு
இன்னும் கொஞ்சம் வடிச்சுக்கலாம். போட்டு அடிச்சுக்கலாங்க. உங்களுக்கு வேணும் அது போட்டு ஒரு ஸ்ட்ரோக் அடிச்சிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு ஸ்வீட் கார்ன் ஜூஸு. பாருங்கள் 2 டம்ளர் வந்திருக்கு. பார்க்குறதுக்கே இந்த பாதாம் கீர் அந்த அளவுக்கு நல்ல பார்க்குறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நீங்கள் இதை போட்டு கொடுத்தீங்கன்னா விருப்பமாக சாப்பிடுவாங்க. நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேங்க. இந்த கண்ணு உங்களுக்கு ஸ்வீட் வந்து எங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா தேன் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உனக்கு தேன் வேணுமா சாமி? இதே நல்லா ஸ்வீட்டாக இருக்குங்க. பேரிச்சம்பழம் நம்ம எல்லாம் போடுறதுனால அப்படியே ரியாலிட்டியாக நமக்கு இந்த பால் கிடைக்குது. இந்த பாலை மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிடுங்க. சின்ன குழந்தைங்கள அதாவது ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாம் நமக்கு க்ளீன் பண்ணி நம்மளுக்கு அவ்வளோ அற்புதமான ரத்த ஓட்டத்தை கொடுக்குதுங்க. இதய ஆரோக்கியத்துக்கு அருமையான மருந்து. கர்ப்பகால பெண்களுக்கு அருமையான ஒரு ஜூஸுங்க இது. இவங்க டெய்லி எடுக்கலனாலும் வாரத்தில் ஒரு 2 முறை 3 முறை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தையுடைய நினைவாற்றலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் இதை செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக இந்த கார்ன் ஜூஸு ஏதோ ஒரு விதத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்துட்டே வரணும். இந்த பால் வந்து ரியாலிட்டியாக கிடைக்கிறதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸ்வீட் எல்லாமே நம்ம செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஆரோக்கிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கங்க.